அன்பு நேயர்களே, நமக்கு பிடித்த நாட்டில் வாழ்கின்றோம். அதுவும் தமிழ்நாட்டில் வாழ்கின்றோம். அதாவது சிறு பிள்ளை வெல்லாமை வீடு வந்து சேராது என்பார்கள். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்களின் செயல்கள் இருக்கின்றன. நம் தமிழ்நாட்டில் இரு பெரும் கட்சிகள் ஆளுமைகள் என்றே சொல்லலாம். அக்கட்சிகளை சார்ந்த அனுபவசாலிகள். அவர்கள் பேச்சில் தெரியும் அரசியல் அனுபவம். யாரிடம் குற்றம் குறைகள் இல்லை. பிறரது குற்றங்களை அலசி ஆராய்வதற்கு முன் மக்களின் குறைகள் என்னென்ன, அடிப்படை தேவைகளும் என்ன என்பதை அமைதியாக செய்தால் என்ன போய்விடும்? நாம் எல்லோரும் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்களாகவும் ஆதரிப்பவர்களாகவும் இருக்கின்றோம், மறுக்க முடியாது. வயதில் மூத்தவர்களாய் இருக்கின்றோம். எள்ளி நகையாடி பேசுவதற்கு சட்டசபையா, தேர்க்கூத்து போடும் இடமா என்று தெரியவில்லை. நாளைக்கு என்ன மாதிரி பேசி எதிர்வரிசையில் இருப்பவர்களை வீழ்த்தலாம்? இப்படித்தான் இருக்கின்றன அரசியல் நிகழ்வுகள் இப்பொழுது. நம் எதிரில் அனுபவசாலிகள் இருக்கின்றார்கள். அவர்களை சிறுமைப்படுத்துவதாய் நினைத்து நாம் சிறுமைப்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் எவருக்கும் இல்லை. ஒவ்வொரு கட்சியில் உள்ளோரும் தங்கள் கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்கள்தான் அனுபவசாலிகள். பாமரர்களும் ஊடகங்கள் மூலமாக அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தெளிவாக இருக்கிறார்கள். இப்பொழுது விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை. மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை என்று வகுக்க வழி இல்லை. இதனால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் மிகவும் பாதிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இவையெல்லாம் காதில் விழவில்லையா? ஒரே அடியாய் செய்ய முடியாது என்றால் எது மக்களுக்கு தேவை? அவர்களது மனக்குறைகள் என்ன என்று அதற்கு தீர்வு காண வேண்டும். ஓட்டு போட்டவர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்றால், அதாவது கடன் கேட்பவர் அழுது புலம்பி கடன் கேட்டு அதை பெற்று அதுவும் உடனே திருப்பி தந்து விடுவேன் என்று சொல்லி வாங்கியதை தின்று ஏப்பம் விட்டு விடுவார். ஆராயாமல் அவசரப்பட்டு கடன் கொடுத்தவரோ நாளைக்கு வந்துவிடும், அடுத்த நாள் வந்துவிடும் என்று எதிர்பார்த்து ஏமாறுவர் போல் உள்ளது இன்றைய காலகட்டம். ஆடத் தெரியாமல் முற்றம் கோணல் என்று சொல்வதும், நொய்யரிசி கொதி தாளாது என்று சொல்வதும், இப்பழமொழிகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு என்று இல்லை. ஒழுங்காக ஆளத் தெரியாதவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்பு எனது கணவர் சென்னை வானொலியில் தேன்கிண்ணம் நிகழ்ச்சிக்காக தயார் செய்த ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு பதிவை இப்பொழுது படிக்கின்றேன். பொருத்தமாக இருக்கும் இன்றைய காலகட்டத்திற்கு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வே என்று குறுகிய மனப்பான்மை கொண்டோர்க்கு புத்திமதி நறுக்கு தெரித்தாற்போல் நன்றாகச் சொன்னான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி. ஒவ்வொரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் வேண்டுவது ஒற்றுமையே. இதயங்கள் ஒன்றுபட்டால் இனம் ஏது மொழி ஏது, மதவெறியும் போர் வெறியும் மண்ணுலகை விட்டகலும். பக்குவமாய் அடுத்தவர்க்கு எடுத்துச் சொல்லும் பரிந்துரைகள் நமக்கு இங்கே பொருந்த வேண்டும். வக்கணையாய் வாய்க்கிழிய பேசிவிட்டு வாழ்க்கையிலே அதற்கெதிராய் நடக்கும் பொழுது பக்கத்தில் உள்ளவர்கள் இவனை போன்ற பச்சோந்தி எவனுமில்லை என்பார். இதனை தக்கதொரு கவிதையிலே பாடியுள்ளான் தமிழ் புலவன் பாரதி. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி என்ற இந்த தொகுப்புத்தான் இன்றைக்கு நினைவில் வருகின்றது. அன்பு நேயர்களே, பொருத்தமாகத்தானே உள்ளது இன்றைய காலகட்டத்திற்கு.